نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான் நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் நடைபெற்று வரக்கூடிய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் ரிஸ்க் அதிகரிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ரிஸ்க் என்று சொல்வதை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, ஒரு அடியான் இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த அடியானுக்கு வழங்கக்கூடிய அருட்கொடைகளை சொல்லலாம். அல்லாஹு தஆலா என்னென்ன விடயங்களை கொண்டு நமக்கு அருள் புரிந்திருக்கின்றானோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ரிஸ்க். அந்த ரிஸ்குடைய விடயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கென்று தனிப்பட்ட முறையிலே தந்த ரிஸ்க்குகளும் இருக்கின்றது, நம்ம எல்லோருக்கும் பொதுவாக தந்த ரிஸ்க்குகளும் இருக்கின்றது. எது எப்படியோ இந்த உலகத்திலே நாங்கள் சரியான முறையிலே நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா நம் மீது தந்திருக்கின்றான். எனவே அதை நாங்கள் இந்த உலகத்திலே பயன்படுத்தி, அந்த பயன்படுத்தல் எதற்காக வேண்டி அமைய வேண்டுமோ அந்த அடிப்படையில் பயன்படுத்தி அல்லாஹுவை நாங்கள் சந்திப்பதற்கு இந்த உலகத்திலே தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய நியதி. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களுடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா எப்படி படைத்திருக்கின்றான் என்றால், ரப்புல் ஆலமீன் இவ்வளவு போதும் என்று சொல்லி மனிதனுக்கு ரிஸ்க்கை கொடுத்திருந்தாலும் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் ரிஸ்க்குடைய விடயத்திலே என்பதில் மனிதன் ஆசை உள்ளவனாகத்தான் இருக்கின்றான். அதற்கு நான் விதிவிலக்கும் அல்ல, நீங்கள் விதிவிலக்கும் அல்ல. ஏனென்றால் அவ்வாறான விதிவிலக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி இதையெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எனவே ரிஸ்க்குடைய விடயத்தில் என்னுடைய ரிஸ்க்கு அதிகரிக்கப்பட வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே எல்லா மனிதர்களும் ஒரே கருத்திலே தான் இருக்கின்றோம். அது நமக்கு அதிகரிக்கப்பட வேண்டுமாம், அதிலே நான் நாட்டம் உள்ளவனாகத்தான் இருக்கின்றேன் என்று. எனவே இந்த ரிஸ்க்கை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய முயற்சிகள், நாங்கள் பல விதமாக நம்முடைய காரியங்களை ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு, நாங்கள் நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டு, இதன் மூலமாக எல்லாம் நமக்கு ரிஸ்க்கு கிடைக்கின்றது என்கின்ற விடயத்திலே நமக்குண்டு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விடயத்தை நாங்கள் அமைத்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய ரிஸ்க்குகளை அடைந்து கொள்வதற்கும்
அந்த அடைந்து கொள்ளுகின்ற ரிஸ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி என்னென்ன செய்யலாம் என்கின்ற முயற்சிகளிலும் நம்மிலே அதிகமானவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த ரிஸ்க்கை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும், அந்த ரிஸ்க்கை அதிகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய முயற்சிகளும் ஒரே மாதிரி இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு. ஏன்னா நாங்கள் சில முயற்சிகளை எடுக்கின்றோம், நாங்கள் சில காரியங்களை செய்கின்றோம். ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று கேட்டால், பிஸ்னஸ் நிறைய அதிகரிக்க வேண்டும், நிறைய நமக்கு ரிஸ்க் கிடைக்க வேண்டும், நிறைய வருமானம் வர வேண்டும், நிறைய அம்சங்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சில முயற்சிகளை எடுக்கின்றோம். ஆனால் அந்த முயற்சிகளை கொண்டு நம்முடைய ரிஸ்க்கை அதிகரிக்க முடியுமா என்று கேட்டால், சில வேளைகளிலே நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தேடி பார்த்தால் ரிஸ்க்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹு தஆலாவோ அல்லாஹ்வுடைய தூதரோ அந்த முயற்சிகளை நமக்கு சொல்லித் தரவில்லை. மாறாக ரிஸ்க்கை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரும் சில முயற்சிகளை சொல்லித் தருகின்றார்கள். அந்த முயற்சிகள் நம்மிடத்தில் அறவே கிடையாது, அல்லாஹு தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர. அது அல்லாத முயற்சிகளை நாங்கள் அதிகமாகவே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் நம்முடைய ரிஸ்க்கை அதிகரிக்கப் போவது கிடையாது. எனவே நம்முடைய ரிஸ்க்கை அதிகரிக்கப் போகின்ற அந்த முயற்சிகள், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அனைத்து அம்சங்களையும் ரப்புல் ஆலமீன் படைத்து விட்டார். புதிதாக எந்த ஒரு அம்சத்தையும் அல்லாஹு தஆலா படைக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா, வானங்களையும் பூமியையும் அதற்கு இடைப்பட்ட அம்சங்களையும் ஃபி சித்தத்தி ஐயாம், 6 நாட்களிலே படைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே முதலாவது மனிதர் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ரிஸ்க்குகளை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா படைத்து முடித்து விட்டான். அவனுடைய அருட்கொடைகள் சம்பூர்ணமாகிவிட்டது. இதற்கு பின்னால் புதிதாக ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா படைக்கப் போவது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் கூட இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல ஆய்வுகளையும் பல கருத்துகளையும் இன்றைக்கு புதிய தகவல்களாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சக்தி என்பது இதற்கு பின்னால் படைக்கப்பட போவது கிடையாது, அது கான்ஸ்டன்டாக, அது முழுமைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது என்று. அதே நேரம் புதிதாக ஒரு அணு படைக்கப்பட போவது கிடையாது, இருக்கின்ற அணுவிலிருந்து இன்னொரு அணு உருவாகினாலே தவிர புதிதாக ஒரு அணு படைக்கப்பட போவது கிடையாது. எல்லாம் படைக்கப்பட்டு முடிந்து விட்டது, இருப்பதுதான் மாற்றமடைகின்ற நிலைமைக்கு போக வேண்டுமே தவிர இன்னும் ஒன்று புதிதாக இந்த உலகத்திலே படைக்கப்பட போவது கிடையாது. அல்லாஹு தஆலா படைப்பை சம்பூர்ணப்படுத்தி விட்டார். எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்தி விட்டார். அல்லாஹு தஆலா அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்கிற வார்த்தையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேரண்டியாக சொல்லுகின்றேன், என்னுடைய நிஅமத்துகளை நான் உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். எனவே அல்லாஹ்வுடைய ரிஸ்க்குடைய விடயத்திலே அது சம்பூர்ணமானது. நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனுபவித்த அதே விடயங்களைத்தான் இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு பின்னால் நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் பின்னாலே வரக்கூடிய சந்ததிகள் அனுபவிக்க போவது. 1000 வருடங்களுக்கு முன்னால் யாராவது இந்த உலகத்திலே எதை பயன்படுத்தினார்களோ அந்த அம்சங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எதையுமே வித்தியாசமாக நாங்கள் படைத்து பயன்படுத்தவில்லை. இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அம்சங்களை இன்னும் ஒரு 100 வருடத்துக்கு பின்னால் யாரோ பயன்படுத்த போகின்றார்கள். நான் இந்த உலகத்திலே பிறக்கின்ற நேரத்திலே என்னுடைய சைஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருவருடைய சைஸும் இன்றைக்கு எந்த அளவில் இருக்கின்றோம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது பூமியிலிருந்து தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் மரணித்து போகின்ற நேரத்தில் எப்படி ரூஹாக வந்தோமோ அதுபோன்று ரூஹாகத்தான் நாங்கள் போக வேண்டுமே தவிர இந்த உடலில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போக முடியாது. இந்த உலகம் நமக்கு எதை இந்த உடலை வளர்ப்பதற்கு எதையெல்லாம் தந்ததோ அது அவ்வளோத்தையும் இந்த உலகத்துக்கு மீண்டும் கொடுத்து விட்டு தான் நாங்கள் போக வேண்டும். ஏனென்றால் இங்கு இருப்பது இங்கே தான் இருக்கும். இருப்பதைத்தான் மாற்றி அமைக்கின்றோம். இருப்பதை மாற்றி அமைத்து தான் வீடுகளை கட்டுகின்றோம். இருப்பதை மாற்றி அமைத்து தான் புதிதாக அம்சங்களை கண்டுபிடிக்கின்றோமே தவிர புதிதாக ஒன்றை நாங்கள் யாருமே படைக்கவில்லை என்ப அந்த சகோதரர்களை இருப்பதைத்தான் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ரிஸ்க்கை பொறுத்த மட்டில் அது முழுமையானது. இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்குகள் சம்பந்தமாகவும் அதிலே இருக்கின்ற அம்சங்கள் சம்பந்தமாகவும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற நேரம் ஒரு உரிமை கொண்டாடுகிறார். இது ரிஸ்க்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே பதிவாகி இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு உரிமை.
அல்லாஹ் தஆலா ஒரு உரிமை கொண்டாடுகின்றான், லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருப்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது எனக்கு சொந்தமானது. இதுல எதுவும் நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. இதிலே உங்களுக்கு எதிலுமே உரிமை கிடையாது. பயன்படுத்துவதற்கு தருகின்றேன், பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு போக வேண்டியதான். காலாகாலத்துக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற அருட்கொடைகளுக்கும் உலகத்திலே இருக்கின்ற அம்சங்களுக்கும் ஒரு நபரையாவது நம்மால் உரிமை கொண்டாடக்கூடியவர் என்று சொல்ல முடியுமா? அவர் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் வேண்டுமென்றால் உரிமை கொண்டாட, மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உரிமை இல்லாமல் போகின்றது. எனவே இந்த உலகத்திலே காலாகாலத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அம்சங்கள், வானம் பூமியில் இருக்கின்ற அம்சங்கள் தொடர்பாக அவை அனைத்துக்கும் உரிமை கொண்டாடக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருப்பது எனக்கு தான் சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்திலே நமக்கு எச்சரிக்கும் விதமாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருப்பது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு சொந்தமான அம்சங்களை, அல்லாஹ் தான் உரிமை கொண்டாடக்கூடிய அம்சங்களை, அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று இருக்கக்கூடிய அம்சங்களை அனுபவிப்பதற்கு, இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு தற்காலிகமாக இந்த உலகத்திலே ரிஸ்க் என்கின்ற பெயரில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் உண்ணக்கூடிய உணவு அதிகமான இடங்களிலே குர்ஆனிலே அதைத்தான் ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடையும் நாங்கள் ரிஸ்க் என்று சொல்லலாம். நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வம், பொருளாதாரம், அதை கூட நாங்கள் ரிஸ்க் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னார் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றன, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். சாப்பாடு கொடுப்பது மாத்திரம் அந்த செலவழித்தலிலே பங்கு பெறாது. பணம் மூலமாக கொடுத்தாலும் அந்த செலவழித்தல் அது வரத்தான் போகின்றது. எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் அது கூட அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். எனவே நாங்கள் நமக்கென்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சில விடயங்களை உரிமை கொண்டாடுவதற்கு தந்திருக்கின்றானே, அது நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நமக்கு உரிமையான ரிஸ்க். அது அல்லாமல் இந்த உலகத்தில் ஆறுகள் ஓடுகின்றது, சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகின்றது. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று யாரும் கொண்டாட முடியாது. நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய ரிஸ்க். எப்படி இருந்தாலும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதில் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே உறுதி இருக்க வேண்டும் சோதரர்களே. அப்படி இருந்தால்தான் என் வீடு இன்றைக்கு எனக்கு சொந்தம். ஆனால் அந்த வீடு, அந்த வீட்டு கட்டடத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களும், அந்த வீடு இருக்கக்கூடிய நிலமும், அந்த நிலம் இருக்கக்கூடிய ஊர், இந்த ஊர் இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லி இந்த சகல அம்சங்களும் அவன் ஒருவனுக்கு சொந்தமானது என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் நம்முடைய வீட்டுடைய பார்வை நமக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கு. என்னுடையது என்பதிலே மிச்சம் அதிகமாக நாங்கள் ஆட மாட்டோம். இந்த உலகத்திலே ஒரு சாப்பாடை நாங்கள் கையில எடுத்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சாப்பாட்டுக்கு முதலாவது உரிமையாளன் அல்லாஹ். அவன் இப்பொழுது அதை சாப்பிடுவதற்குரிய உரிமை எனக்கு தந்திருக்கின்றான். எனவே அந்த உரிமையாளன் ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு வந்து விட்டது என்றால் அந்த சாப்பாட்டை இன்னொருவருக்கு கொஞ்சமாவது உரிமையாக கொடுப்பதற்கு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எனவே முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது அல்லாஹ் தான் இந்த அனைத்துக்கும் உரிமை உடையவன், அனைத்துடைய சொந்தக்காரன். இரண்டாவது, நாங்கள் இந்த அருட்கொடைகள் ரிஸ்க்குடைய விடயத்தில் நம்முடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம் என்னென்றால், இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவை அல்லாஹ் தஆலா படைத்தாலும், மனிதர்களை மாத்திரமல்ல, எந்த ஒரு ஆத்மாவை இந்த உலகத்திலே உயிரோடு அல்லாஹ் தஆலா படைத்திருந்தாலும் அனைத்துக்கும் ரிஸ்கை கொடுக்க வேண்டிய உரிமையை அல்லது பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான். அந்த பொறுப்பு கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் ரிஸ்க்குடைய பொறுப்பை என் ரப்பு எடுத்திருக்கின்றான். உங்கள் ரிஸ்க்குடைய பொறுப்பை உங்களுடைய ரப்பு எடுத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு எறும்புடைய ரிஸ்க்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் தஆலா எடுத்துத்தான் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 11வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே சொல்கின்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுக்காமல் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்க்குடைய பொறுப்பை முழுமையாக எடுத்திருக்கிறான். இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இந்த உலகத்தில் நாங்கள் ரிஸ்க்குடைய பொறுப்பு எடுக்கப்பட்டவர்களாக பிறந்தவர்கள். ரிஸ்க்குடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா எடுத்தவனாகத்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோமே தவிர, இந்த உலகத்துக்கு வந்ததன் பின்னால் இவர் செய்கின்ற வியாபாரங்களை கொண்டு, இவர் செய்கின்ற முயற்சிகளை கொண்டு, இவர் செய்கின்ற காரியங்களை கொண்டு இவருக்கு இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம், இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம், இவ்வளவு ரிஸ்கை கொடுப்போம் என்று பொறுப்பெடுக்கப்படாமல் நாங்கள் இந்த உலகத்துக்கு வரவில்லை. இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்திலேயே நமக்கு ரிஸ்க்குடைய பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு தாயுடைய வயிற்றிலே ஒரு சிசு 120 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் அந்த தாயுடைய வயிற்றுக்கு அருகிலே ஒரு மலக்கு வந்து இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலிருந்து நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த ரூஹை கொண்டு வந்து அந்த உடலுக்குள்ளே சேர்ப்பார். ஊதியதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஒரு சில விடயங்களை பதிந்து கொள்வாராம். அதிலே முதலாவது பதிவு செய்யப்படுகின்ற அம்சம் இவருடைய ஆயுள் எவ்வளவு, அந்த ஆயுள் எழுதப்பட்டுவிடும். இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டு எழுதி கொள்கின்ற அம்சம் யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்க் எவ்வளவு, அந்த ரிஸ்க் இவ்வளவு என்பது எழுதப்பட்டுவிடும். இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிக்க போகின்றோம் என்பது எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். எனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரிஸ்கை முடிப்பதற்காக நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நானும் நீங்களும் ரிஸ்கை வளர்ப்பதற்காக வேண்டி வரவில்லை. வளர்ப்பதற்கு வழி இருக்கு, நான் சொல்லுகின்றேன் பின்னால். வளர்ப்பதற்காக வரவில்லை, முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஒரு ரிஸ்கை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதை வளர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்குன்னா அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றும்படி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அந்த ரிஸ்கை முடிப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தமூத்து நஃப்சுன், எந்த ஒரு ஆன்மாவும் மரணிப்பது கிடையாது, ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, அதற்கென்று எழுதப்பட்ட அந்த ரிஸ்க் இருக்கின்றதே அதை முடிக்காமல் எந்த ஒரு ஆன்மாவும் மரணிக்க போவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அடுத்து நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டிய அம்சம், எனக்கென்று அல்லாஹ் ஒரு ரிஸ்கை எழுதி வைத்திருப்பானே, அந்த ரிஸ்கை நான் முடிக்காமல் இந்த உலகத்திலே மரணிக்க போவது கிடையாது. என்னுடைய மரணம் என்னிடத்திலே வந்து சேராது. ஆனால் அந்த ரிஸ்கை நான் முடித்து விட்டேன் என்றால் சில வேளைகளில் இந்த பூமியில நமக்கு வேலையும் கிடையாது. அதோடு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொண்டு போக வேண்டியும் வரலாம். அண்மையிலே ஒரு சகோதரருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். இந்த ஜனாசாவுடைய தகவலை நான் சொல்லுகின்றேன். சில நேரம் இந்த ஊருக்கு கொஞ்சம் சம்பந்தமான ஒரு ஜனாசாவாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த தகவலை சொல்லுகின்றேன். ஜனாசாவிலே கலந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய ஒரு உறவினர், நெருக்கமான ஒரு உறவினர், அந்த சகோதரரோடு நான் ஜனாசாவை அடக்குவதற்காக போய் வருகின்ற நேரத்தில் அந்த சகோதரரோடு பேசி கொண்டு வந்தேன். என்ன நடந்தது, எப்படி இருந்தார், ஏன் இப்படி ஆனது, என்ன திடீரென்று என்ன நடந்தது, நோய்வாய்ப்பட்டிருந்தார், ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் ஒரு கேன்சர் நோயாளி. அவருக்கு இருந்த கேன்சர் த்ரோட் கேன்சர், தொண்டையிலே கேன்சர். தொண்டையில கேன்சர் இருந்ததுனால தொண்டையுடைய அந்த அந்த வலியுடைய பகுதியில பெரும்பாலான பகுதி அடைக்கப்பட்டுச்சு. நாக்கு வீங்கி நாக்கு அசைக்க முடியாத ஒரு நிலைமை, சாப்பிடுவதற்கு முடியாது. எதையாவது ஒன்று இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடணும் என்ற சகோதரர்களை, நமக்கு பல்லு மட்டுமல்ல முக்கியம், நாக்கு முக்கியம். பல்ல மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால சாப்பிட அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இந்த நாவு என்று சொல்வது. அந்த நாக்கு இல்லைன்னா நம்மளால விழுங்க இயலாது. அடி நாக்கு வேண்டும் அதை விழுங்குறதுக்கு. வளமையாக அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்ற நேரம் ஒரு தடவை இன்றைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த நாக்கிட உதவி இல்லாமல் அதை விழுங்க இயலுமான்னு சொல்லி. லிக்விடாக இருந்தால் சில நேரம் வழுகி போகும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சோறும் அந்த சோத்துக்கு போடுற கறிகளும் அந்த கறியில் வைக்கிற துண்டுகளும் அவ்வளோத்தையும் சப்பி அதை குளமாக்கி எடுக்கிற அந்த அந்த கட்டி இருக்குதே, அதை விழுங்கணும்னா கட்டாயம் நாக்கு தேவை சோர்ல, தானா எல்லாம் இறங்காது. அந்த நாக்கை அவருக்கு செயலிழக்க செய்து விட்டான் ரப்புல் ஆலமீன். அந்த நாக்கால் அவருக்கு வேலை செய்ய இயலாது. அப்போ சாப்பாடு இந்த வழியால் போக இயலாது. அப்படி என்றால் இந்த இடத்துல நேரடியாக தொண்டைக்கு தான் இன்ஜெக்ட் பண்ணணும். அது சகோதரருக்கு தொண்டைக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மரணித்த அன்று காலை அந்த சகோதரருக்கு அந்த இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த பட்டை கலண்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த பட்டையை யாரும் போட இயலாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் யாராவது போட்டு, டாக்டர்ஸ் தான் போட்டு விடணும். கூட்டி கொண்டு போனால் வைத்தியர்களும் முயற்சி எடுக்கிறார்கள். வைத்தியருடைய முயற்சிகள் கூட தோல்வி அடைகின்றது. பட்டையை போட இயலாமல் போகுது. அந்த காலையில் அந்த கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பட்டை கலர்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நெருக்கமான அந்த உறவினருக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, இவருடைய ரிஸ்க் முடிந்து விட்டதோண்டு. மாலை நேரமாகின்ற நேரத்தில் அந்த சகோதரர் மரணித்து விட்டார், ஜனாசாவாகி விட்டார். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம். அந்த சகோதரர் மரணித்ததன் பின்னால் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறார். அவர் அந்த மனசில் இருக்கிற ஆதங்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் என்று என்னிடத்திலே சொன்னார். காலையில் அவருக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த சாப்பாடு போகலைன்னு என் மனசு சொல்லிச்சு, ஒரு ரிஸ்க் முடிஞ்சிட்டோ தெரியாதுன்னு சொல்லி. ரிஸ்க் முடிஞ்சு அந்த உலகத்தில் வேலை இல்லையா, அப்போ இன்றைக்கி இவர் மவுத்தாகிடுவார் ரெண்டெல்லாம் மனசில் எனக்கு சொல்லுது. மவுத்தானதன் பின் அது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை. மவுத்தானதன் பின்னால் என் மனசில் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன், அவர் ரிஸ்க் முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் எதையுமே அவரோட உடம்புக்கு நாங்கள் சேர்க்கல. அவ்வளவுதான் வாழ்க்கை சோதர்களே. அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்க்கை 50 வயதிலே முடித்திருந்தான் என்று சொன்னால் முடித்து விட்டு போக வேண்டியதுதான்.
40 வயதிலே எல்லையை வைத்திருந்தான் என்று சொன்னால் முடித்து விட்டு போக வேண்டியதுதான். 60 வயதிலே வைத்திருந்தால் 60 முடித்து விட்டு போகும். யாருக்கு எந்த வயதிலே அல்லாஹு தஆலா ரிஸ்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா நம்ம யாருக்கும் தெரியாத சோதரர்கள். அவ்வளவுதான் என்றால் அவ்வளவுதான். அதற்கு பின்னால் இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ரிஸ்குடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா பொறுப்படுத்தியிருக்கின்றான். நமக்கு அளக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவு முடியும் வரை இந்த உலகத்தில் நாங்கள் மரணிக்கப் போவது கிடையாது என்றெல்லாம் உறுதி சொல்லப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த ரிஸ்க் சொல்லக்கூடிய அம்சம். எனவே இந்த ரிஸ்குடைய விடயத்தில் நம்முடைய உள்ளம் ஆரம்பமாக இந்த ஈமானோடு இருக்க வேண்டும், இந்த அடிப்படையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு பொறுப்படுத்தி விட்டான் என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் மரணிக்கும் வரைக்கும் எனக்கு எதை தர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானித்து விட்டான். ரப்புல் ஆலமீன் அதை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். அது என்னுடைய சாப்பாடாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, என்னுடைய செல்வமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாகனமாக இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்கின்ற எதுவாக இருந்தாலும், என்னுடைய குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, அதை கூட அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து விட்டார். இவ்வளவுதான் என்றால் அவ்வளவுதான், அதற்கு மேலால் நாங்கள் அனுபவிக்கப் போவது கிடையாது. ஆனாலும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லுகின்றேன். அதற்கு முன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கவனமாக நம்முடைய காயை நகர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அடுத்து நாங்கள் வழங்க வேண்டிய அம்சம் என்னென்றால், ரிஸ்குடைய விஷயத்தில் எழுதப்பட்டு விட்டதென்றால் அப்போ நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கிடைக்கத்தான் போகுது. நான் சும்மா வீட்டில் நடந்தாலும் எனக்கு கிடைக்கத்தான் போகுது. நான் எதற்காக வேண்டி கஷ்டப்படணும்? நான் ஏன் முயற்சி எடுக்கணும்? நான் ஏன் தடமாறணும்? நான் ஏன் அங்கே போகணும், இங்கே வரணும், பெட்ரோல் அடிக்கணும், க்யூவில் நிற்கணும்? எவ்வளோ பிரச்சனை. நிறைய பேர் க்யூவில் ஏவாப்பா நிற்கிறீங்கன்னு கேட்டால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, சாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஆட்டோ ஓடுறதுக்கு என்றெல்லாம் நம்முடைய காரணங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டிலிருந்து நம்முடைய ரிஸ்க் வந்து சேரத்தானே போகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, வீட்டிலே இருந்தாலும் ரிஸ்க் வரும். ரிஸ்க் வராமல் இருக்க போவது கிடையாது. அல்லாஹ் அளந்தது எனக்கு கிடைக்கும். ஆனால் அது அடிமைக்கு அழகல்ல. ஒரு அடிமை அந்த ரிஸ்கை எடுத்துக்கொள்கிற முறை அல்ல. ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற அம்சம் அதுவல்ல. நாங்கள் அடிமைகளாக இருந்தால் அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய அந்த ரிஸ்கை எடுத்துக்கொள்கின்ற நேரம் அவன் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கானோ அப்படித்தான் அந்த ரிஸ்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கலை உண்மையாக தவக்கல் வைக்க வேண்டிய முறையில் நீங்கள் தவக்கல் வைப்பீர்களாக இருந்தால் லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், ஒரு பறவைக்கு உணவளிப்பது போன்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உணவளிப்பான். பறவைக்கெல்லாம் எப்படி உணவளிக்கின்றானாம் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கூட்டிலிருந்து பசியோடு வெளியேறி செல்லுகின்றது, வெறும் வயிற்றோடு வெளியேறி செல்லுகின்றது. கூட்டுக்கு திரும்பி வருகின்ற நேரத்தில் அதனுடைய வயிறை நிரப்பிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேருகின்றது. இதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வதற்கு எப்படி அந்த பறவை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காட்டி அந்த பறவையும் ஒரு முயற்சி எடுத்து அந்த ரிஸ்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய காரியங்களை செய்கின்றதோ அதுபோன்று மனிதனும் அந்த ரிஸ்கை அடைந்து கொள்வது நிர்ணயிக்கப்பட்டதுதான். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ரிஸ்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி என்னுடைய முயற்சி இருக்க வேண்டும். நான் அந்த பறவை போன்று முயற்சி எடுக்க வேண்டும். என் முயற்சி இருந்தால் என் வயிற்றை அல்லாஹ் திருப்பி நிரப்பி கொண்டு வந்து சேர்ப்பான். முயற்சி இல்லை என்றாலும் அன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோம். முயற்சி இல்லை என்பதற்காக வேண்டி அந்த ரிஸ்கை அல்லாஹ் இல்லாமல் பண்ண போவது கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கை நமக்கு தருவான். ஆனால் அந்த ரிஸ்கை எடுத்துக்கொள்கின்ற முறை அதல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்முடைய வீட்டுக்கு ஒரு சகோதரர் வர்றார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். நாங்கள் நம்முடைய வீட்டிலே சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான சாமான்களை எல்லாம் தன்னுடைய வாகனத்திலே முழுமையாக ஏற்றிக்கொண்டு வருகின்றார். நமக்கு தர்றதுக்காக வேண்டி வர்றது நமக்கு தெரியும். வார சாமான் நமக்கு தான் தெரியும். கார் முழுக்க நிரம்பி இருக்கிறது, நம்மட சாமான் தானே தெரியும். நமக்கு வீட்டுக்கு இறக்கி வச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாருன்னு தெரியும். அப்ப வீட்டுக்கு இறக்கி வைக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிற அந்த நேரத்தில் அது வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் காலுக்கு மேல காலை போட்டுட்டு எப்படி நம்மட வீட்டுக்கு தான் வந்திருக்கு, அது வந்து சேரும், நாயனத்துக்கு எழும்பி போகணும் படுத்து கிடந்தால் அதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம், அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் எழும்பி ஓடி போய் அவரே ஒரு சாமான் இறக்க விடாமல், இல்லை நீங்க இருங்க நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி கொள்றோம், நம்மட பிள்ளைய நம்மட பொண்டாட்டின்னு எல்லாரையும் கொண்டு அந்த சாமான்களை இறக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்துட்டு அவரையும் உட்கார வச்சு, இல்லையா? இந்த மாதிரி நாங்கள் நடந்து கொள்வதற்கு காரணம் என்ன சகோதரர்களே? நமக்கு ஃப்ரீயாக தான் வருகுது.
நம்ம படுத்து கிடந்தாலும் உள்ளுக்கு வரத்தான் போகுது. ஆனாலும் அதை படுத்து கிடந்து எடுப்பதற்கு நாங்கள் விரும்புவது கிடையாது, மரியாதை இல்லை என்று நினைக்கின்றோம். சாதாரண மனிதனுடைய விடயத்திலே நம்முடைய உள்ளம் இப்படி இருக்கின்றன. படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்கை அளந்து வைத்திருக்கின்றான். அதை எடுத்துக்கொள்கின்ற விடயத்திலே காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தாமல் நாங்கள் நினைத்த விதமாக எடுத்துக்கொள்வதென்றால் என்ன நியாயம் இது? அல்லாஹுடைய விடயத்தில் நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். எப்படி அந்த பறவை அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்கல் வைத்துக் கொண்டு கூட்டை விட்டு வெளியேறி போய் எங்காவது சாப்பாடு கிடைக்குமான்னு போகின்ற நேரத்தில் நம்முடைய வயிற்றை நிரப்பி ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கின்றானே, அந்த முயற்சி போன்று நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். அதற்கு தொழில் செய்ய வேண்டும். அதற்காக போலில் நிற்க வேண்டி வந்தால் நிற்கத்தான் வேண்டும். அதற்காக மூட்டை சுமக்க வேண்டி வந்தால் சுமக்கத்தான் வேண்டும். அதற்காக நம்முடைய காரியங்களில் நாங்கள் நம்முடைய முயற்சிகளில் நம்ம ஈடுபட வேண்டும் என்றால் கட்டாயம் ஈடுபடத்தான் வேண்டும். அதிலே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த முயற்சிகள் எதுவும் நம் ரிஸ்கை அதிகரிக்க போவது கிடையாது. இதிலே தான் நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். இந்த முயற்சிகள் எதுவும் ரிஸ்கை அதிகரிக்க போவது கிடையாது. நான் சும்மா இருக்காம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றேன். நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்காம ஒரு தொழிலுக்காக வேண்டி எங்கேயாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகின்றேன். இப்படி நாங்கள் நம்முடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சியை எடுத்ததற்காக ரிஸ்க் கூடுமாண்டு கேட்டால் கூட போவது கிடையாது. அல்லாஹ் அளந்த ரிஸ்கை நாங்கள் அடைந்து கொள்ள போகின்றோம். ஆனால் நம்முடைய முயற்சி அதிலே இருக்க வேண்டும். இந்த முயற்சியுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா அந்த முயற்சியை நமக்கு அதிகரிப்பதற்கான வழியாக வைக்கவில்லை. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அது அதிகரிப்பதற்கான வழி இல்லை. இப்படி யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார். அந்த கடையில கடை ஒன்று திறந்துட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது வியாபாரம் நடக்கட்டும் யாரும் இருக்க போவது கிடையாது. கடையை திறப்பதும் ஒரு முயற்சி, அதற்காக முதலீடு தேடுவதும் ஒரு முயற்சி. அந்த முயற்சியை செய்து ஒரு கடையை திறந்து விட்டார். எப்படியாவது வியாபாரம் நடக்கட்டும், என்ன சாமான் தானே எடுத்து போடணும், இல்லை சாமான் எடுத்து போட்டாச்சு தானே, அதுவா வியாபாரம் நடக்கட்டும் யாரும் இருப்பது கிடையாது. இன்னொரு முயற்சி எடுக்கணும். அந்த கடைக்குள்ளே கொஞ்சம் சாமான்களை ஒதுக்கி இங்கால இது அங்கால அது அங்கால அது என்று சொல்லி ஆட்கள் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் லேசாக சாமான் எடுக்கிறதுக்கும் அல்லது கஸ்டமர்ஸுக்கு லேசாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வகைப்படுத்துகின்றோம், அதை அடுக்குகின்றோம், பார்வையாக வைக்கின்றோம், கடையை கொஞ்சம் அலங்கரிக்கின்றோம். கடைக்குள்ளே வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் உஷ்ணம் இல்லாத மாதிரி மக்கள் இருக்கணும், சில நேரத்தில் ஏசியை கூட போட்டு விடுகின்றோம். அப்படி கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக மிச்சம் கம்ஃபர்டபுளாக அந்த சாமான்களை வாங்குறதுக்காக வேண்டி நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் நாங்கள் எடுக்கணும். எதற்காக வேண்டி? கஸ்டமர்ஸ் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த கஸ்டமர்ஸ் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் கஸ்டமர்ஸ் அதிகரிப்பதன் மூலமாக என்னுடைய ரிஸ்கை நான் அதிகரித்துக் கொண்டேன் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்து விடக்கூடாது. ஏன்? ரிஸ்கை அதிகரிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்திலே தரவில்லை, என் முயற்சியிலே தரவில்லை, என் காரியங்களின் மூலமாக ஆக்கவில்லை, என் டெக்கரேஷனின் மூலமாக அல்லாஹ் தஆலா செய்யவில்லை. அல்லாஹ் என்னுடைய முயற்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் அந்த ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றான். ஆனால் முயற்சி எடுப்பது ஒரு அடிமைக்கு அழகு. அந்த முயற்சியை செய்து நாங்கள் அப்படியே டெக்கரேஷன் பண்ணி எல்லாத்தையும் செய்கின்றோம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றான் என்றால் சோதிக்கின்றான் என்ப அந்த சோதரர்களே. நீ செய், உன் முயற்சியை எடு, ஆனால் உன்னுடைய முயற்சி ஹலாலான வழியிலே இருக்க வேண்டும். நீ அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையில், ஆசை அல்லது பேராசை, நடக்காததுக்கு பேர் பேராசை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த பேராசையில் உன்னுடைய ரப்பை குளிர்மைப்படுத்தக்கூடிய, உன்னுடைய ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய, உன்னுடைய ரப்பு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அம்சங்களை உன்னுடைய வியாபாரங்களில் உன்னுடைய தொழில்களில் நீ ஆக்காமல் உன்னுடைய ரப்பை கோபப்படுத்தக்கூடிய, உன்னுடைய ரப்புடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான அம்சங்களை கொண்டு உன்னுடைய வியாபாரத்தை நீ செய்கின்றாயா என்று அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றார். நம் முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? வியாபாரத்தை அட்வர்டைஸ் பண்ணுவது தவறு கிடையாது. ஆனால் அட்வர்டைஸ் பண்ணுகின்றோம் என்ற பேரிலே பெண்களை மாடல்களாக வைத்துக்கொண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குமாக இருந்தால் நம் முயற்சியில் அல்லாஹுடைய சோதனையுடைய விடயத்திலே நாங்கள் தோற்றுவிட்டோம். அட்வர்டைஸ் பண்ணுவதில் தவறு கிடையாது. நல்ல குரல் வளம் உள்ள ஒருவரை எடுத்து அவர் மூலமாக பேச வைத்து நம் கடையில் என்ன இருக்குது அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஒரு ரீலாக மாற்றி அதுக்கு பின்னுக்கால் அந்த வாய்ஸை கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி மியூசிக் எதையுமே கலந்து விடாமல் அதில் வெறுமனே அந்த வாய்ஸை மாத்திரம் போட்டு அது அப்படியே ஃபேஸ்புக்கில் அதாவது மக்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு அதன் மூலமாக நம்முடைய கஸ்டமர்ஸை அதிகரிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்முடைய முயற்சி எவ்வாறு இருக்கின்றது? ஒரு கடையை திறக்கின்றோம். அந்த கடையில் ஒரு டெக்ஸ்டைல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு டெக்ஸ்டைலை நாங்கள் திறக்கின்றோம். டெக்ஸ்டைலை திறந்தால் டெக்ஸ்டைலில் எப்படியும் உடுப்பு தான், ஆண்களுடைய உடுப்பும் இருக்கும், பெண்களுடைய உடுப்பும் இருக்கும். இப்போ மாடல்கள் தேடுவது, ஆண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் பெண்களுடைய உடுப்பை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் மாடல்ஸ் தேடுறது.
அது டம்மி மாடல். அந்த டம்மி மாடலில் போடுகின்ற நேரத்திலும் மனிதனுடைய எண்ணங்கள் சிதறாத விதமாக அந்த டம்மி மாடலும் இருக்க வேண்டுமே இல்லையா? சில வேளைகளில் அதிலும் அது தவறி விடுகின்றது. சில வேளைகளிலே அந்த ஆடையை அணிந்து யாராவது ஒரு பெண்ணை கொண்டு அதற்குரிய போஸ்டரை ரெடி பண்ணி அந்த போஸ்டரை கடைக்குள்ளே ஒவ்வொரு இடத்திலும் டிஸ்பிளேக்காக வைத்திருக்கின்றோம். கேட்டால் சொல்லுகின்றோம், நீங்க உடுத்தா இப்படித்தான் இருப்பீங்க என்று காட்டுறதுக்காக வேண்டி. அது எப்படி இவ உடுத்தா அப்படி இருப்பா? இவ வெள்ளவை அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு மேக்கப் பண்ணி இருக்குது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு பவுடர் பூசி இருக்குது, அங்கே இருக்கிற அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணப்பட்டு இருக்குது. இங்கே இருக்கிறது எப்படி அங்கே இருக்கிற மாதிரி ஆகும்? அதை காட்டி இது போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்று காட்டுவதற்காக வேண்டி டிஸ்பிளே பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் தவறா? தவறுதான். அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய முயற்சி எப்படியும் கிடைக்கின்ற ரிஸ்க். நீங்கள் டிஸ்பிளே பண்ணினாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும், டிஸ்பிளே பண்ணவில்லை என்றாலும் அந்த ரிஸ்க் கிடைக்கும். அந்த கிடைக்க இருக்கின்ற ரிஸ்கை நாங்கள் தவறான வழிகளிலே அடைந்து கொள்வதற்கு நம்முடைய முயற்சியை செலுத்துவோமாக இருந்தால் தோற்றது ரிஸ்க்குடைய விடயத்தில் அல்ல, சோதனையுடைய விடயத்தில். ரிஸ்க் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே. ஒருவருடைய ரிஸ்க்குடைய விடயத்தில் அவருக்கு நான் பொறுப்பெடுத்து விட்டேன் என்று. அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம்தான் ரிஸ்கை பொறுப்பெடுப்பதற்கு காரணமாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே முஸ்லிம்களை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வை வணங்காத மக்களுடைய ரிஸ்கை அவன் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யக்கூடிய சபைகளிலே சாப்பிடுகின்றார்களே, யாரு கொடுத்த சாப்பாடு? அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு தான். அந்த சபையிலே கூட அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் அளந்துதான் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா யாருடைய ரிஸ்கையும் இல்லாமல் பண்ண போவது கிடையாது, ஆனால் சோதித்து பார்க்கின்றான். இன்றைக்கு அதெல்லாம் ஒவ்வொரு இடமாக டெவலப் ஆகின்றது. இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் ஒவ்வொரு மாதிரியான மாடல்களை இன்றைக்கு வெளியிட தொடங்கி விட்டார்கள். இந்த ஃபேஸ்புக்களை திறந்து பார்த்தால் பெண்கள் எல்லாம் மாடல்ஸ். இப்ப அது யார் தங்கையா மனைவியா யாருன்னே தெரியவில்லை, ஆனால் மாடல்ஸ். இப்படி உடுக்கலாம், இப்படி உடுக்கலாம், இந்த மாதிரி உடுக்கலாம், இந்த மாதிரி அமைக்கலாம் என்றெல்லாம் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை வந்து நின்று பெண்களாக முன்னுக்கு வந்து நின்று மாடல்களாக இன்றைக்கு காட்டக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கின்றோம். எனவே இதன் மூலமாக நாங்கள் ரிஸ்கை அதிகரிக்க போவது கிடையாது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாத டைல்ஸ் பிஸ்னஸிலே கூட இன்றைக்கு மாடல் வந்து சேர்ந்து விட்டது என்ப அந்த சகோதரர்களே. கடைகளுக்கு முன்னால் பெரிய பேனர்களை அடிக்கின்றோம். அந்த பேனர்களில் பாத்ரூமுடைய ஃபிட்டிங்ஸ் வந்து பாத்ரூம் பேசன் இப்படி இருக்கும், ஷவர் இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும், ஒரு பாத்ரூமுடைய மாடல் இப்படி இருக்கும், இதுக்கு தேவையான சாமான்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கண்டா. யாரும் வரமாட்டாங்களா? அதுக்குள்ளே ஒரு பொம்பளை இருக்கணுமா கட்டாயம்? ஒரு பெண்ணை அதற்குள்ளே கொண்டு போய் வைத்து அதற்குரிய ஒரு பேனரை எடுத்து கடைக்கு முன்னாலே அடித்து மக்களை நாங்கள் எடுத்து கவர்ந்து எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸை டெவலப், சத்தியமாக கிடையாது, டெவலப் பண்ணப்பட போவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் இருக்கின்றதே, பொய் பொருளை விற்க உதவும், அதிலே இருக்கின்ற பரக்கத்தை எடுத்து விடும். பரக்கத்தில்லாத வியாபாரம் தான். அந்த அவுருது சீசன் கண்டோமா இல்லை? அவுருது சீசன்கள் வந்து விட்டது என்று சொல்லி சொன்னார். முன்னாலே கொண்டு வந்து பூஃபர்களை போட்டு பக்கத்திலே பள்ளிவாசல்கள் இருக்கின்றதா என்கின்ற சிந்தனை கூட கிடையாது. நல்ல சத்தமாக அதனுடைய ஊஃபருடைய சவுண்டை போட்டு மக்கள் எல்லாரையும் ஈர்த்தெடுக்கின்றார்கள். போகின்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும், போகின்றவர்கள் அவசரமாக கடைகளுக்குள்ளே வர வேண்டும், வந்து அந்த கடையிலே சாமான்களை வாங்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் சோதனையிலே தோற்கின்றோம் என்பாங்க சகோதரர்களே. ஏன்னா டைல்ஸில் இன்றைக்கு இந்த கலாச்சாரம் இப்பொழுதுதான் உருவாகி இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா கடைகளுக்கும் இந்த நோய் பரவாமல் இருப்பதற்காக, டைல்ஸ் கடையில் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அதனால சொல்லிக்கிறேன் இல்லையா, எல்லா கடைகளுக்கும் இது பரவி விடக்கூடாது இல்லையா, இது ஒரு தொற்று நோய், இந்த நோய்கள் பரவி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். எழுதப்பட்டது தான் நமக்கு கிடைக்கும், என்ன ஆடினாலும் அவ்வளவுதான் கிடைக்கும், ஓடுங்கள், பிரச்சனை கிடையாது, ஆனால் ஆட வேண்டாம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்லுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆடை ஒரு ரிஸ்க், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். இந்த ஆடை என்று சொல்லக்கூடிய அந்த ரிஸ்க்கை கூட அடைந்து கொள்வதற்காக எப்படியாவது ஒரு ஹராமான முறை பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கின்றோமே இல்லை. நேற்றைய தினம் ஒரு சகோதரர், நேற்றைய தினம் இன்றைய காலையில் தெரியல ஞாபகம் இல்லை, ஒரு சகோதரனை சந்தித்து கதைச்சு கொண்டு இருந்தேன். முன்னால் சந்தித்து கழிச்சிட்டு இருக்கிற நேரம் பக்கத்தில் நல்ல நல்ல டெக்ஸ்டைல்கள்லாம் நம்மளை சுற்றி வந்துட்டு, இந்த பேர்கள்லாம் சொல்கிற சரிலன்றதுனால நான் சொல்லலை, டெக்ஸ்டைல்கள்லாம் வந்துட்டு. இந்த டெக்ஸ்டைலெல்லாம் வந்ததன் பின்னால் இன்றைக்கு நிலைமை எப்படின்னு சொன்னால், டெக்ஸ்டைல்களுக்கு முன்னால் போடப்படுகின்றது 25% ஆஃப், 50% ஆஃப். எதுன்னு சொன்னால் HSBC கிரெடிட் கார்டு இருக்குமாக இருந்தால்
பீப்புள்ஸ் பேங்குடைய கிரெடிட் கார்டு இருக்குமாக இருந்தால், இந்த வங்கியுடைய கிரெடிட் கார்டு உங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் இத்தனை % ஆஃப். இப்போ நாங்கள் கொள்கைவாதிகளே, நாங்கள் மௌலவிகிட்ட கேட்டு சார் கிரெடிட் கார்டு எடுக்கலாமான்னு கேட்டு, இல்லை கிரெடிட் கார்டு எடுக்க இயலாதுன்னு சொல்லி, அது அக்ரிமெண்ட்டில் குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி நம்மெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. கிரெடிட் கார்டில் நாட்டம் இல்லாவிட்டாலும் அந்த பெர்சன்டேஜில் நமக்கு நாட்டம் இருக்கின்றது. சில வேளைகளில் நண்பனுடைய கிரெடிட் கார்டை கொண்டு வந்து அதிலே சுரண்டி எப்படியாவது எடுத்துக்கொள்வதற்கு பார்ப்பது, அது எப்படி சோதனை ஹலாலா? அந்த முறை எப்படி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையாக இருக்கும்? அதுவும் ரிஸ்கை எடுப்பதற்கு ஒரு முயற்சி தான். கடைக்கு போகின்றோம், காசு கொடுக்கின்றோம், அதில் ஏதாவது பேரம் பேச முடியுமான்னு பார்க்கின்றோம், நம்மளால் முடிந்த அளவுக்கு குறைந்த விலைக்கு வாங்குகின்றோம். இதிலே தவறு கிடையாது, அதுவும் ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தான் நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். ஆனால் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியிலே ஹராத்தை கலக்கின்றோமா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றார். எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த ரிஸ்குடைய விடயத்தில் நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்க வேண்டும். அளந்தது எப்படியும் நமக்கு கிடைக்கும். முயற்சி என் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி. என்ன முயற்சியில் நிறைய அல்லாஹ் வச்சிருக்கிறான் சோதரர்களே. ஒரு மனைவி கணவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும், நான் ஒரு உலகத்திலே ஒருவனுடைய காலிலே இன்னொருவரை விழ வேண்டும் என்று ஆக்கியிருந்தால் கணவனுடைய காலிலே மனைவியை விழச் சொல்லி இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய சொல்லும் அளவுக்கு ஒரு கணவனுக்கு அந்த அந்தஸ்தை எடுத்து கொடுத்தது அவனுடைய முயற்சி தான், அவனுடைய கஷ்டம்தான். அந்த முயற்சிக்கு பின்னாலே தான் அந்த நன்றியையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். எனவே அதற்கு பின்னால் நிறைய நலவுகள் இருக்கின்றது, அதிலே நாங்கள் தவறு காணவில்லை. ஆனால் அந்த முயற்சிகள் அல்லாஹ்வை கோபப்படுத்தும் விதமாக ஆகிவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் என்ன முயற்சி எடுக்க வேண்டும்? எப்படி முயற்சி எடுத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ரிஸ்கை அதிகரித்து தருவான்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறையாமல் ஒரு 6 முயற்சிகளை நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் தஆலா ஒரு 6 முயற்சிகள், இந்த முயற்சிகளை எடுங்கள், உங்கள் ரிஸ்கை நான் அதிகரித்து தருகின்றேன், அதனுடைய வேலையை நான் பொறுப்பெடுக்கின்றேன், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் ரிஸ்க் எல்லாம் வந்து சேரும், அந்த மாதிரியான ஏற்பாடுகளை நான் செய்து தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமையத்தகில்லா, யார் அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது தக்வா செய்கின்றார்களோ அவர்களுடைய யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்கள் வெளியேறுவதற்கான வழிகளை அவன் அவர்களுக்கு காட்டுவான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்களுக்கு நினையாபுரத்திலிருந்து அவருடைய ரிஸ்க்குகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லாஹ் ரிஸ்கை அதிகரிக்க வேண்டுமா? அப்படி என்றால் என்னை நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுங்கள். என்னை நீங்கள் பயந்தால் நான் ரிஸ்கை கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன் தெரியுமா? நீங்கள் கூட நினைத்திருக்க மாட்டீர்கள் இந்த வழியால் வரும் என்று சொல்லி. அப்படி வழிகளால் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நினையாபுரத்திலிருந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வமைய தவக்கல் அலல்லாஹ், அதே தவக்கல் வார்த்தை அந்த பறவையுடைய ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தவக்கலுடைய வார்த்தையை சொன்னார்களோ அதே தவக்கலுடைய வார்த்தையை ரிஸ்க்குக்கு அல்லாஹ்வும் பயன்படுத்தி சொல்கின்றான். வமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் தவக்கல் வைத்திருக்கின்றார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவன் போதுமானவன், வேற யாரும் தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ பாலிகுல் அம்ர், அல்லாஹ் தஆலாவுடைய காரியங்களை நிறைவேற்றியே தீருவான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கதிரை நியமித்திருக்கின்றான், அதை கொண்டு வந்து சேர்ப்பான் ரப்புல் ஆலமீன். எனவே அந்த கதிரின்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் நீங்கள் என்னை பயந்தீர்கள் என்று சொன்னால், என்னை அச்சப்படுவீர்கள் என்று சொன்னால், என் மீது நீங்கள் அச்சப்படுகின்ற, என் மீது பயப்படுகின்ற, என் மீது தக்வா செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் ரிஸ்க்குக்கு நான் பொறுப்பு, நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீங்கள் நினையாபுரத்திலிருந்தெல்லாம் நான் இந்த ரிஸ்க்கை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கை அதிகரிப்பதற்கு முதலாவது வழியை நமக்கு சொல்லித் தருகின்றான். தக்வா செய்ய வேண்டும். தக்வாவுக்கு என்ன தேவை? இஹ்சான் தேவை. என்ன இஹ்சான் என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வு. அந்த உணர்வோடு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் பழகி அல்லாஹ்வுடைய அச்சத்தை எந்த நேரத்திலும் நம்முடைய உள்ளத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை அதிகரிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த முயற்சிக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கும். நாங்கள் செய்கிறோம் வேறு 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 முயற்சிகள் சேர்த்தான் வேணும், அதோடு சேர்த்து இந்த முயற்சிக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கினோமாக இருந்தால் நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அதிகரித்து தருவான். எவனுக்கு இது எல்லாம் சொந்தமோ அவன் சொல்லுகின்றான் என்பார்ந்த சகோதரர்கள், அந்த ரப்பு சொல்லுகின்றான். நம் கஸ்டமர்ஸ் சொல்லவில்லை, பலகீனமுள்ள இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லவில்லை. செல்வத்தை தாங்கி இருந்தாலும் அந்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பலகீனப்பட்ட மனிதர்கள் சொல்லவில்லை. எந்த பலகீனமும் இல்லாத எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அவன் சொல்லுகின்றான், என்னை பயப்படுங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய ரிஸ்கை நினையாபுரத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்று. முதலாவது நாங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்,
நான் 14வது அத்தியாயத்தின் 7வது வசனம், லைன் ஷக்கர்தும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினர்களாக இருந்தால் அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றியாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதை அதிகரித்து தருவேன். என்ன தேவை உங்களுக்கு? எல்லாவற்றையும் அதிகரித்து தருவேன். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நன்றி செலுத்துவது. நன்றி எப்படி செலுத்துவது? அல்லாஹ்வுக்கு வார்த்தைகளை கொண்டு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹு தஆலாவை சொல்லி தந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நம்முடைய சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஆரம்பிப்பதே அந்த வார்த்தையை கொண்டுதான். ஒவ்வொரு நாளுடைய ஆரம்பத்தையும் ஆரம்பிப்பதே அந்த வார்த்தையை கொண்டுதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நாவுக்கு எளிதான 2 வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த 2 வார்த்தைகளும் ரஹ்மானிடத்திலே மிக விருப்பமான வார்த்தைகள், மீசானிலே மிக கனமான வார்த்தைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அங்கும் அல்ஹம்துலில்லாஹ் வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, ஹமத என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்ணுவதல்ல. இங்கிலீஷில் சொல்வது கிராட்டிடியூட், சப்மிட்டிங் கிராட்டிடியூட் என்று சொல்வார். கிராட்டிடியூட் என்பது தேங்க்ஸை விட அதிகமானது. நம்முடைய முழுமையான நன்றி தான் அது தமிழில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. அந்த நன்றியை அல்லாஹ்வுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அழகான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதை 33 நேரம் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லையா நம்ம தொழுகைக்கு பின்கால? நம்ம சான்ஸில் எல்லா நேரத்துலையும் சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செல்றதுக்கு அந்த டைமில் கிடைக்குது. அதை கூட அங்கால இங்கால பார்த்துக்கொண்டு யாருடைய அதை கதைச்சுக்கொண்டு இந்த விரல் தான் எண்ணுதே தவிர அந்த அல்ஹம்துலில்லாஹ் கூட நாங்கள் தெளிவாக நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நம்மை வாழ வைத்திருக்கின்ற விதம், நமக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம், நமக்கு தந்திருக்கின்ற அம்சங்கள் என்று சொல்லி அதை கொண்டு ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமே. அண்மையிலே ஒரு சகோதரரை சந்தித்தேன், 2 கிட்னியும் ஃபெயிலியர். அந்த சகோதரர் பிரைவேட்டாக ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும்னு சொன்னால், ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும் என்றால் அவருக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபா, கலம்புலையாக இருந்தால் 20,000 ரூபா செலவழிக்கணும். 19,000 20,000 ரூபா வரைக்கும் செலவழிக்கணும். இதே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்னா 13,000 ரூபா செலவழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? ஒரு தரம் டயாலிசிஸுங்கிறது ஒரு தரம் பாத்ரூம் போகிறது, அவ்வளோதான். நம்ம யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக பாத்ரூம் போனோம்னு வைங்களேன், அந்த பாத்ரூம் போகிற நேரத்தில் நம்மளோட உடம்புல எப்படி அந்த நீர் சமநிலை பேணப்பட்டுச்சோ அந்த நீர் சமநிலையை பேணுறதுக்கு கிட்னி இல்லை. இப்போ 2 கிட்னியும் ஃபெயிலியர். அதனால் அந்த நீர் சமநிலையை பேணணும் என்று சொன்னால் எக்ஸ்டர்னலாகத்தான் செய்யணும். அந்த மெஷினை ஃபிக்ஸ் பண்ணி அவர் அந்த டயாலிசிஸை செய்வார். டயாலிசிஸ் செய்கிறதுக்கு போகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃப்ரீ தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃப்ரீன்றதுக்காக வேண்டி அந்த மெஷின் இயங்குறது ஃப்ரீயாக இல்லை, அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. மெஷினுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை போட்டு பார்த்தா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 4 மணித்தியால் அந்த மெஷின் இயங்கணும். எத்தனை யூனிட் ஓடணும் தெரியுமா? அதில் கணக்கு போட்டு பார்த்தாலும் 4,000 ரூபா போயிடும் சோதர்களே. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமான்கள், அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 4,000 ரூபா போயிடும். ஒரு தரம் பாத்ரூம் போகிறதுக்கு ஃப்ரீயாக தானே போகிறோம். நம்ம எல்லாம் 1 ரூபா செலவழிக்கிறோம். நம்மள யாராவது இந்த இடத்துல யாராவது 1 ரூபா செலவழிக்கிறது கிடையாது. நமக்கு தேவை ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான். ஃப்ரீயாக போய்விட்டு வருகின்றோம் சகோதரர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகின்றோம்? அத்தனை தடவையும் எத்தனை ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும்? அதை மெஷின் மூலமாக சரி செய்வதாக இருந்தால் அத்தனையும் எல்லாம் இலவசமாக தந்திருக்கிறான். இதற்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது? நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு, ஒரு தடவை நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு நம்முடைய இந்த இறப்பையிலே சுரக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறப்பை சாறு, அந்த இறப்பை சாறை அதனுடைய தரத்திலேயே எக்ஸ்டர்னலாக செய்வதாக இருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சுரக்கக்கூடிய சாற்றை உற்பத்தி செய்வதற்கு $7,000 தேவை. அதனுடைய தரத்திலே செய்வதாக இருந்தால் $7,000 எவ்வளவு? 300 அளவு எதுக்கிப்பாரு. ஒரு நேர சாப்பாட்டுக்கு எவ்வளவு கேட்டான் அல்லாஹ் நம்மள்கிட்ட? ஒன்றும் கேட்கல. லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றியாக இருந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதிகரிக்கின்றேன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு பார்வையை, செவி, அதாவது பார்வையை, கேள்வி புலனை, உள்ளத்தை, இதெல்லாம் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். கலீலம்மா தஷ்குரூன், எனக்கு குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகின்றேன்னு அல்லாஹு தஆலா சொல்கின்றார். வார்த்தையால் நம்முடைய நன்றி, செயல்களால் நம்முடைய நன்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபடுவது நன்றியை வெளிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது நன்றியை வெளிப்படுத்துவது, நாங்கள் இபாதத்துகளை செய்வது நன்றியை வெளிப்படுத்தும். அந்த நன்றியை எந்த முறையிலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ நாங்கள் வெளிப்படுத்தினால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் ரிஸ்கை அதிகரித்து தருவேன். அதிலே நீங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா இல்லையா, நான் அதை உங்களுக்கு அதிகரித்து தருவேன் என்று அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களிக்கின்றான். இது 2வது. 3வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ,
யார் தன்னுடைய ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் ஃபல் யஸ்ல் ரஹிமா, அவருடைய இரத்த உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளட்டும், அவருடைய சேர்த்து நடந்து கொள்ளட்டும். இரத்த உறவை இந்த உலகத்திலே சேர்த்து நடப்பவர்களுக்கு ஆயுளும் அதிகரிக்கும், ரிஸ்க்கும் அதிகரிக்கும். எப்படி? அல்லாஹு அலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா எப்படிங்கிற கேள்வி நம்மிடத்திலே தேவை கிடையாது. சமியனா வாத்தான, செவியேற்றம் கட்டுப்பட்டோம், அவ்வளோ. எப்படி அதிகரிக்கும்? அது அல்லாஹ்வுடைய டியூட்டி. ஆசை இல்லையா நமக்கு? கொஞ்சம் ஆயுள் கூடணும்ன்ற ஆசை இல்லாத யாராவது இந்த இடத்துல இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயதான மனிதன் இருக்கிறானே அவனுடைய உள்ளம் கூட 2 விடயத்திலே இளமையாக இருக்கும். என்ன அந்த 2 விடயம்? ஒன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, இன்னொன்று இருக்கிறது இன்னும் கூடணும் என்ற ஆசை, அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஆசை. அது அந்த 2 மெத்தட் அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசை, அது எதிர்பார்ப்பு, அது எல்லாருடைய உள்ளமும் இன்னும் கொஞ்சம் கூட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லது என்று தான் நாங்கள் நினைப்போம். ஆயுள் கூட்டத்தில் நாட்டம் இல்லாதவர்களா நாங்கள்? நாட்டம் உள்ளவர்கள். அப்படின்னு அதோடு இருந்துக்க வேண்டிய. அது எப்படி கூடும், என்ன மாதிரி கூடும், அவருடைய ப்ரோசஸ் என்ன, அது தெரிஞ்சாத்தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன். நமக்கு அது தேவை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வேலை. அது அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு சொல்லிவிட்டான், சமயனா வாத்தான, அவ்வளவுதான். செவியேற்றம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க வேண்டும் ஆசைப்படுற, ஆம் யா அல்லாஹ் அதிகரிக்க வேண்டும் ஆசைப்படுகின்றோம். உங்கள் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றலாம், அதில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி என்றால் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதன்படி நாங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்தால், உறவுகளை பராமரித்து நடந்தால், உறவுகளுடைய விடயத்தில் அவருடைய உரிமைகளை கொடுத்து நடந்தால், அந்த உறவுகள் காஃபிராக இருந்தாலும் சரி, அந்த உறவுகள் ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பேர்ல இருந்து கொண்டு அந்த உறவுகள் பிதாத்திலே ஊறி போன உறவுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பிதாத்துக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருடைய ஷிர்க்குக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது, அவருடைய அனாச்சாரங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த உறவுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மனிதர்கள் இருக்கின்றார். ஒரு சிலரை சுட்டி காட்டிவிட்டு சொன்னார்கள், அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்திலே எந்த விதத்தில் அன்பு கிடையாது, எனக்கு அவருடைய விடயத்திலே இரக்கம் கிடையாது, அன்பு என்பது கிடையாது. ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு குடும்ப உறவு இருக்கின்றது, அதை நான் பசுமையாக்குவேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய இரத்த உறவை நாங்கள் புதுப்பிப்பதற்கும், அந்த இரத்த உறவுகளை நாங்கள் பராமரித்து பேணி பாதுகாத்து வருவதற்கும் எதையுமே நாங்கள் தடையாக சொல்ல முடியாது என்பார்ந்த சகோதரர்களை. இந்த உலகத்தில் அதை பேணித்தான் ஆக வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் மரணித்தார். யாராக மரணித்தார்? காஃபிராக மரணித்தார், இல்லையா? அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் யா புனை ஏறுக்கம் அண்ணா, என்னுடைய அருமை மகனை வந்து என்னோட ஏறிக்கொள்ளு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். மௌத்தானுடன் அல்லாஹு தஆலா இறக்கின வசனம் என்ன? அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். ஏன் இந்த செய்தியை கொஞ்சம் முன்னால் சொல்லியிருந்தா கூப்பிட்ற டியூட்டியாவது விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா நூஹ் நபி? கடைசி வரைக்கும் டிரைவன் அல்லாஹ் விட்டான். அவன் காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுறான், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து என்ன எனக்கு பாதுகாத்துக் கொள்ள தெரியும் என்று பெருமை அடிக்கின்றான். அப்படியான நிலைமையில அவன் இருந்த நேரத்திலே கூட அல்லாஹ் தஆலா அவனை விடுங்கப்பா, அவனோட குடும்பமே இல்லை, என்னத்துக்கு மௌத்தானது தான் சொல்ல போறான், விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. கடைசி வரைக்கும் போராடினார். மரணித்ததன் பின்னால் கவலை வரப்பட்டார். அதற்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த வஹியை இறக்கி, அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோடு கடைத்தார். எனவே கடைசி வரைக்கும் போராட வேண்டும், கடைசி வரைக்கும் உறவோடு இருக்க வேண்டும், அந்த உறவுகள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் உதவி செய்ய வேண்டும், அந்த உறவுகளுக்கு ஏதாவது தேவை இருக்கின்ற நேரத்தில் ஓடி போய் அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு மனிதராக நிற்க வேண்டும். அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உறவுகளை சேர்ந்து நடப்பவர்களுக்கு ரிஸ்க் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கின்றார்கள். 4வது அம்சம், ஃபகுல் துஸ்தக்ஃபிருல் ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதுராரா, வானங்களை திறந்து அல்லாஹு தஆலா மழையை பொழிவிப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குழந்தைகளிலும் அல்லாஹு தஆலா அதிகமாக்குவான், அதிலே அதிகரிப்பை செய்வான். அதிலே உங்களுக்கு அல்லாஹு தஆலா நினையாபுரத்திலிருந்து அதை கொண்டு வந்து சேர்ப்பான், அதிகப்படுத்துவான், உங்களுடைய செல்வத்தை கூட்டுவான். என்னிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இஸ்திக்ஃபார் நம்முடைய செல்வத்தை, நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கும். நமக்கு அல்லாஹு தஆலா தர இருக்கின்ற அந்த செல்வம் இருக்கின்றதே, அந்த மால் இருக்கின்றதே, அதிலே ஒரு அதிகரிப்பை செய்யும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இஸ்திக்ஃபார் அந்த ரிஸ்கை அதிகரிப்பதற்கான ஒரு வழி அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த 5வது
அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு உதாரணம் எது தெரியுமா? கமஸலி ஹப்பா, ஒரு தானிய விதை இருக்கின்றதே அதுதான் அதற்குரிய உதாரணம். அம்பத்தத் சப்அ சனாபில், அதுல இருந்து 7 கதிர்கள் உருவாகின்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத ஹப்பா, அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உருவாகின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிப்பதற்குரிய உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அது தந்ததும் அந்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த ரிஸ்கிலிருந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதைவிட அதிகமாக ரப்புல் ஆலமீன் தருவான். 700 மடங்காக்கி ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். ரிஸ்க் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோமா? கொடுக்க வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. சதகா செய்ய வேண்டும். கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கைகளை கட்டிவிட வேண்டாம், அல்லாஹும் உங்களுக்கு தருகின்ற விடயத்தில் அவனுடைய கையை கட்டிவிடுவான். நீங்கள் அளந்து கொடுக்க வேண்டாம், அல்லாஹ்வும் தருகின்ற விடயத்தில் அளந்து தர தொடங்கி விடுவார். நம்ம அல்லாஹ் கிட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்கணும்? சும்மா அளக்கெல்லாம் படாது, பொழந்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படின்னா இங்கேருந்து பொழந்துக்கிட்டு போகணும், அப்போதான் அங்கேருந்து பொழந்துக்கிட்டு வரும். நாங்கள் கொடுப்பதை மாத்திரம் எண்ணி வச்சு இன்றைக்கி 100 ரூபா கொடுத்து முடிஞ்சு அதுக்கு பின்னால் ஒருத்தர் வந்திருக்கிறார், இல்லை அவ்வளோதான் இருக்குது, கொடுக்க வேண்டிய 100 ரூபா கொடுத்தாச்சு, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி வச்சு அளந்து கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் உனக்கு அப்போ அவ்வளவுதான் அளந்து தர தொடங்கி விடுவான் என்பதை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமாக தர வேண்டும் என்கின்ற நாட்டு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அதிகமாக சதகா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இது ரிஸ்கை அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழி. அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு அடியானுடைய ரிஸ்கை அவனை விட்டும் தடுக்கின்ற ஒரு அம்சமாக அவன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றதே அது அவனுடைய ரிஸ்கை அவனை விட்டு தடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே அந்த ரிஸ்க் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து சேரணும், தடையில்லாமல் வந்து சேரணும். அந்த வரை இருக்கிறது ஸ்டாப் ஆகிடப்படாது, அந்த வாசலை நான் திறந்து விடணும் என்று இருக்குமாக இருந்தால் பாவத்துடைய விடயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் செய்கின்ற நேரத்திலே ஒரு தடவை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், நான் இதை செய்வதன் மூலமாக சில வேளைகளில் எனக்கு வர வேண்டிய அந்த ரிஸ்கை அல்லாஹ் தடுப்பதற்கு இது காரணமாக அமைந்து விடலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் தூரமாகி விடுவோம் என்று தூரமாகுவதற்காகவது நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் பாவங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து ரிஸ்க் வருகின்ற வழியில் ஒரு தடை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாவங்களை களைவதும் ரிஸ்கை அதிகரிப்பதற்கான ஒரு வழியாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. கடைசியாக அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யருத்துல் கதர இல்ல துஆ, துஆவை தவிர கதரை எதுவும் மாற்றாது. துஆவுக்கு அப்படி ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எப்படி அது மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது என்ன மாற்றுறது? எழுதுகோள் உயர்த்தப்பட்டாச்சே, பேன் புத்தகம் காஞ்சிட்டு அதுக்கு பின்னால் எப்படி மாற்றப்படும் அது நமக்கு தெரியும். அது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்ச இல்முல் கைபோட சம்பந்தப்பட்டது. நம்ம என்னத்துக்கு அதில் ஒன்று வைத்து தலையை போடுவானே? சொன்னது யார்? நபி. போய் சொல்லுவாரா? இல்லை. அப்போ ஷுவராக நடக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது. கதிரிலே ஏற்படக்கூடிய மாற்றம் துஆவின் மூலமாக முடியும் என்று அல்லாஹ்வுடைய சொல்கின்றார். நம்ம கதிரை மாத்திரத்துக்கு முயற்சி எடுக்க தேவை, நமக்கு தேவையானது அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது. அல்லாஹு தஆலா நாடினால் அதை நிச்சயமாக நமக்கு தருவார். அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை அதிகமாக நாங்கள் கேட்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தஆலா அழைத்து சொல்வானாம், என்னுடைய அடியானே நீங்கள் எல்லோரும் நிர்வாணிகள், நான் ஆடை அணிவித்தவர்களை தவிர என்னிடத்தில் ஆடையை கேளுங்கள், நான் ஆடை அணிவிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், நான் உணவளித்தவர்களை தவிர என்னிடத்தில் நீங்கள் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள். புகாரியிலே பதியப்படக்கூடிய செய்தி. எனவே அல்லாஹ் தஆலா அவனுடைய ரிஸ்குடைய விடயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எதிர்பார்க்கின்றார். நாங்கள் கேட்க வேண்டும், நமக்கு என்ன தேவை அதை கேட்க வேண்டும், அதை அதிகமாகவே கேட்க வேண்டும். கேட்கின்ற நேரம் லோ குவாலிட்டியாக கேட்கக்கூடாது, கேட்கிறதெல்லாம் ஹை கிரேடாக தான் இருக்கணும். கேட்கின்ற சொர்க்கத்தை கூட சொர்க்கம் என்று கேட்க வேண்டாம், ஜன்னத்து ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு முன்னால் உன்னை கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்,
நீ 5 வக்தும் சரியா தொழுவுறியான்னு பார்த்துக்கொள், உன்னுடைய காரியங்கள்லாம் சரியா செய்றியான்னு பார்த்துக்கொள். அதெல்லாம் செய்யாம நீ வைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் கேட்கிற உனக்கு சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய விஷயம். சொர்க்கத்தை கேண்டு அல்லாஹ்வுடைய சொல்லலையே ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது, நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வீர்களாக இருந்தால் வலியுறுத்தி கேளுங்கள், தாண்டு கேளுங்கள். விரும்பினால் தான், நீ நாடினால் தாண்டு கூட அல்லாஹ்வை நிர்பந்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேரம் உயர்ந்ததை கேட்போம், எனக்கு அது வேண்டும் என்று கேட்போம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நம்முடைய கதிரை மாற்றி அதை கிடைக்க வேண்டும் என்று பண்ணினாண்ட கிடைக்க பண்ணுவான். அல்லது நமக்கு அது இருக்கின்றது என்றால் அதை அவசரமாகவே நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன் நாங்கள் பின்வாங்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பிரார்த்தனை நம்முடைய ரிஸ்கை அதிகரிப்பதற்கு அது ஒரு காரணமாக அமையும். எனவே ரிஸ்கை அதிகரிப்பதற்கு அல்லாஹ் சொல்ற காரணங்களை பாருங்க. இதுல கடையில் செய்கிற டெக்கரேஷனும் இல்லை, சரிதானே, ஃபேஸ்புக்கில் செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை, நாங்கள் முன்னால் கடைக்கு முன்னால் போடுற மாடலும் இல்லை. இந்த சீசன் வந்துட்டுன்னு சொன்னால் பெரிய ஊஃபர்களை கொண்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய எதுவுமே இல்லை. இதுகளை செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நான் அதிகரித்து தருகின்றேன். எனவே ஈமான் கொண்டவர்களாக, உண்மையான கொள்கைவாதிகளாக, உண்மையாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் இதிலே தான் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதன் பின்னால் தான் நாங்கள் போக வேண்டும். இதற்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் முயற்சி உலகத்திலே அது நன்றிக்காக வேண்டி, அதாவது நம்முடைய அடிமைத்தனத்துக்காக வேண்டி அதை நாங்கள் செய்ய வேண்டும். நான் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கின்றேன். அல்லாஹ் தஆலா தருகின்ற ரிஸ்கை என் முயற்சியின் மூலமாக நான் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றேன் என்பதிலே தவறு கிடையாது. அதை செய்ய வேண்டும். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய முழுமையான நேரத்தில் பெரும்பகுதி இதற்காக வேண்டி இருக்க வேண்டும். இதில் எதையாவது ஒன்று பிடிச்சு கொண்டாவது அந்த ரிஸ்கை அதிகரிப்பதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை சொன்னேன். அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக